வெல்கம் டு தகவல் சங்கமம். நான் பாமா சரவணன். உங்கள் சேனலுக்கு வியூ பண்ண வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் செய்ய போகிறது வெஜிடபிள் குருமா. இதில் நான் 5 வகையான காய்கறி சேர்த்துருக்கேன். நீங்களும் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறியை சேர்த்துக்கலாம். இதில் காய்கறி நிறையா சேர்க்கறதுனால நார் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிறுவர் முதல் பெரியவர் வரை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எளிதில் ஜீரணமாகக்கூடியது. இந்த குருமாவை இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தோசையோடு இந்த குருமாவை செஞ்சுருக்கேன். இந்த குருமாவை நீங்கள் சப்பாத்தி, நான் இதுக்கெல்லாம் பரோட்டா இதுக்கெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் பட்டரும் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்திங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும். வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். வெஜிடபிள் குருமா செய்ய தேவையான பொருட்களை இப்போ பார்ப்போம். பீன்ஸ் 10 பீன்ஸ் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 2 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கேரட் 2 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பட்டாணி 1 கப். இது பச்சை பட்டாணி. காஞ்ச பட்டாணியை நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் 1 கப். இது வெந்நீரில் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி 2 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, மல்லித்தலை, தேங்காய் 1 கப் துருவி வச்சுருக்கேன். பூண்டு 3 பல், சோம்பு 1 டீஸ்பூன். இது அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை ஒரு சின்ன துண்டு தாளிக்கிறதுக்கு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிக்க தேவையான அளவு. இப்போ அரைக்க தேவையான பொருட்களை அரைச்சிக்குவோம். தேங்காய் 1 கப், பூண்டு 3 பல், சோம்பு. இதை நைஸாக அரைச்சிருங்க. தேங்காயை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. முதல்ல கடாயை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஸ்லோவில் வச்சுட்டு காயெல்லாம் போட்டு வேக வச்சிடலாம். முதல்ல காலிஃப்ளவர் போடுறேன், பீன்ஸ் போடுறேன், கேரட் போடுறேன், உருளைக்கிழங்கு போடுறேன், பட்டாணியும் போட்டுறேன். இப்போ லைட்டாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி முதல்ல காயை வேக வச்சிடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை கையில் வச்சு காயை வேக விடுங்க. இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை இந்த தண்ணியோடு சேர்த்து வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். இப்போ வெந்த காயை தண்ணியோடு சேர்த்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன் வேறு பாத்திரத்தில். இதில் அரைச்ச தேங்காயை சேர்க்குறேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுருங்க. ஊறட்டும். இப்போது நல்லா 1/4 மணி நேரம் ஊறிடுச்சு. எதுக்காக நான் ஊற வச்சுருக்கேன்னா, இந்த காயில் மசாலா நல்லா சாறுறதுக்காக நான் ஊற வச்சுருக்கேன். இப்போது நம்ம குருமாவை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். சட்டி காயட்டும். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. 4 டீஸ்பூன் எண்ணெய் போடுறேன். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. சோம்பு பட்டை போடுறேன். சோம்பு நல்லா வெடித்து செவந்து வந்துருச்சு. இப்போ பொடியாக நறுக்கிறதுக்கு வெங்காயத்தை போடுறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம தக்காளியை சேர்க்குறோம். 2 தக்காளி நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்க்குறோம். அதையும் நல்லா வதக்கிடுறேன். கருவேப்பிலையும் போட்டுடுறேன். இப்போது நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இப்போ அடுப்பு ஸ்லோவில் வச்சுட்டு இந்த ஊற வச்ச மசாலாவை இதில் சேர்க்குறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன்.
நல்லா கிளறி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா நல்லா கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போகணும். தண்ணி சேர்க்குறேன். நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. குருமாவை இடையிடையே கிளறி விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. கிரேவி நல்லா கொதித்து திக்காயிருச்சு, எண்ணெயெல்லாம் வெளியில் கக்கி வந்துருச்சு. இப்போ நான் மல்லித்தலையை போட்டுறேன். கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ தோசையோட குருமா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். இந்த குருமா இன்றைக்கி நல்லா காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. இந்த குருமா உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.